இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5ஆம் நாளுக்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 4 நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றே குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த 5வது நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி. இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கின்ற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி. நாம் கடந்த ஆண்டினை சற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், எத்தனை கண்ணீர், எத்தனை நோவு, எத்தனை வேதனை, எத்தனை பாடுகள், தீரா நோய்கள். மற்றவங்க சொல்கிறாங்க, தீரா நோய் அவனை பிடித்து கொண்டது, இனி அவன் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம்ல. அம்மா, இனி அவன் எழும்பி வர முடியாது, அவ்வளோதான், அந்த நோயிலே அவன் மடிஞ்சு போயிட வேண்டியதான். இல்லை, அவன் பொருளாதாரத்தில் ரொம்ப உடஞ்சி போயிட்டான், இனி அவனால் எழும்பி வர முடியாது. இல்லை, அவனுடைய திருமண வாழ்க்கை, அவனுடைய திருமணம் நின்று போனது, இனி அவனுடைய அல்லது அவளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இப்படி பல சூழ்நிலைகளிலே இவ்வளவுதான் என்று சொல்லி மனிதர்கள் நினைக்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுவதற்கு ஒரு ஆரம்பம் இந்த வார்த்தையை விசுவாசிப்பவர்களுக்கு அது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எல்லா நன்மைகளையும் தர வல்லமையுள்ள வார்த்தையாக அது காணப்படுகிறது என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. பாருங்க, இன்றைக்கு சோர்ந்து போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஐயோ, என்னுடைய பணிகளை நான் சரிவர செய்ய முடியவில்லை, இந்த கடந்த ஆண்டிலே நான் அனுபவித்த வேதனை இந்த ஆண்டிலும் எனக்கு தொடர்ந்து விடுமோ, நான் பணிபுரிகின்ற இடத்துல எனக்கு பல பிரச்சனைகள், மனிதர்கள் மூலமாக எனக்கு பிரச்சனைகள், என்னால் நிம்மதியாக வாழ முடியலை என்று சொல்லி இந்த ஆண்டாவது எனக்கு ஒரு விடுதலை அதிலிருந்து கிடைக்குமா, அல்லது என்னுடைய நோயின் பிடியிலிருந்து, இந்த அகோரத்திலிருந்து மீண்டு நான் வெளியே வருவேனா, இந்த கடன் தொல்லையிலிருந்து நான் நஷ்டப்பட்டு கிடக்கிறேனே, நொடிந்து போன நிலைமையில இருக்கிறேனே, இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியுமா என்றெல்லாம் சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த சுக வாழ்வுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த பிசாசானவனை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சரீர சுகங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நம் எந்த சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விசுவாச அறிக்கை நாம் பண்ணுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு துளிர்க்கின்ற ஒரு வாழ்க்கையாக, மிக சீக்கிரத்திலே துளிர்க்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அந்த அந்த நமக்கு விரோதமாய் போராடுகின்ற அந்த கிரியைகளுக்கு எதிராக நாம் தினம் 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 நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச அறிக்கையை நாம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை ஒரு துளிர் விடுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகம் அதிலே. அன்றைக்கு பாருங்க, நம்ம வேதாகமத்திலே வாசிக்கின்றோம், 12 வருஷமாக பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய உதிர போக்கினாலே அந்த ஒரு ஸ்திரீ எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பாள். அவள் தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவளிடத்தில் வேற கொடுப்பதற்குன்னு ஒண்ணுமே இருந்திருக்காது. அதான் அவள் சொல்கிறா, எனக்கு நான் எல்லாத்தையும் நான் செலவழித்து பார்த்துட்டேன், எனக்கு அதில் எந்த பிரயோஜனமே இல்லை, எனக்கு இது செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசு கிறிஸ்து அந்த வீதியின் வழியாய் வருகிறார் என்று சொன்னோன்னே அவளுக்குள் இருந்த விசுவாசம் துளிர்விட ஆரம்பிக்கிறது. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டுட்டேன்னு சொன்னால் எனக்கு நிச்சயம் பரிபூர்ண சுகம் கிடைக்கும் என்று சொல்கிற விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்ததினாலே, அந்த காலத்தில் உதிரப்போக்கினால கஷ்டப்படுறவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, யாரும் அவங்கள தொடக்கூடாது. ஆனால் அவள் யாரையும் பார்க்கல, இந்த உலகத்தை பார்க்கல, தங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவங்களை யாரையும் பார்க்கல. அவள் அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடுகிறாள். ஓடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய நோய் குணமாகும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நொடிந்து போன வாழ்க்கையாக இருக்கலாம்.
உடைந்து போன வாழ்க்கையா இருக்கலாம். தாவீது சொல்கிறார், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம், பிரிந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், துயரம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார், துளிர்விட அவரால் முடியும், துளிர்விட வைக்க அவரால் முடியும். ஒரு பட்டு போன ஒரு மரத்தை துளிர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சித்தம் அதில் இருக்க வேண்டும். அதே போல பட்டுப்போன நிலைமையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய துயரங்களை, கண்ணீர்களை, நோவுகளை, பாடுகளை, கஷ்டங்களை மாற்றி உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியான கிருபைகளை தர இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். நாம் அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஓடி வரும்போது, ஆண்டவரே உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை என்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய சுக வாழ்வை வளர்ப்பதற்காக தான், நம்முடைய சுக வாழ்வை செழித்து ஓங்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்து இந்த உலகத்தின் வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள், மனிதர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் அனுபவித்திருந்ததினாலே அவருக்கு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் புரியும், நம்முடைய பாடுகள் எல்லாம் புரியும். இல்லை, அவர் எங்கோ தெய்வமாக உட்கார்ந்து கொண்டு நம்ம வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நாம் படுகின்ற கஷ்டங்கள், நாம் விடுகின்ற கண்ணீர்கள் ஒவ்வொன்றையும் அவர் தன்னுடையதாக கருதி தன்னுடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் போக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதிகள் துளிர் விடாமல் காணப்படுகிறதா? ஒரு திருமண வாழ்க்கையா, அல்லது திருமணமாகியும் குழந்தை இல்லையே என்ற வாழ்க்கையா, இந்த பிரச்சனைகளா, அல்லது வேலையின்மையா, அல்லது சரீர பலவீனமாலாம், எந்த பலவீனங்கள் ஆனாலும் சரி, எந்த பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நாம் அதை அவருடைய கரத்திலே ஒப்படைக்கும் பொழுது அந்த குறைவான பகுதிகளை அவருடைய சமூகத்திலே அப்படியே குறைவுகளோடு ஒப்படைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி நம்முடைய குறைவுகளோடு அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதப்படிக்கு வந்து நாம் விசுவாச அறிக்கை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, சீக்கிரத்திலே துளிர்க்கும். மிக விரைவிலே ஆண்டவர் உன்னுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி, உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் மாற்றி, உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை விடுவித்து உன்னுடைய வாழ்க்கை ஒரு துளிர்க்கின்ற, ஒரு துளிர்விடுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றி தர ஆண்டவர் வல்லவராயிருக்கின்றார். இந்த புதிய ஆண்டினை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னுடைய வாழ்க்கை துளிர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, அநேக பட்டுப்போன மரத்தில் இருந்த அநேக தளிர்கள் தோன்றும் பொழுது அந்த மரம் நிச்சயமாக திரும்ப செழித்து ஓங்கும் என்கிற நம்பிக்கை மரத்தை வைத்தவர்களுக்கு இருக்கும் அல்லவா? அதை போல உன்னை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் துளிர்விடும் ஒரு மரமாக ஆண்டவர் நாட்டி வைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதை உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசிப்பாய் என்று சொன்னார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு துளிர்விட்ட ஒரு வாழ்க்கையாக, சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்வு ஒரு துளிர்விடும் வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 5ஆம் நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்விடும் என்று சொன்னீங்களப்பா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலையில இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த புதிய ஆண்டாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு வசந்தமான ஒரு ஆண்டாக ஆண்டவரே, ஒரு என்னுடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறுமா என்று சொல்லி ஆண்டவரே சந்தேகத்தோடு, ஆண்டவரே இந்த கவலை நிறைந்த, துக்கம் நிறைந்த, பாடு நிறைந்த இதயத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் கடந்த 4 நாட்களிலும் கேட்ட சத்தியத்தின்படி ஐயா, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யுங்க ஐயா. இந்த 5ஆம் நாளின் ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுக வாழ்வு கருகி போன, பட்டு போன அவருடைய வாழ்க்கை வசந்தமாக மாறி துளிர்விடுகிற நிலைமையில கர்த்தர் நீங்க கொண்டு வர போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பிள்ளைகள் விரும்புகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் புதிய ஆண்டிலே கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.